அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடிப்பூர தினத்தன்று என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்பது பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற மாதமாக ஆடி மாதம் இருப்பதால் இந்த ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் உச்சம் பெற்ற நாளாக நாம் ஆடிப்பூரம் என்கிறோம். இந்த ஆடிப்பூரம் நாளில் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் அவதரித்த நாளாகும். மகாவிஷ்ணுவின் பெரியாழ்வார் அவருக்கு அருள் செய்வதற்காக மகாலட்சுமி தேவியே ஆண்டாளாக அவதரித்ததாகும். பூமாதேவியின் முழு திருவுருவம் இந்த ஆண்டாள் என்பது நம் புராணங்கள் சொல்கிறது. இந்த புனிதமான நாளையே நாம் ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுகிறோம். அதே சமயம் ஆண்டாள் திருமாலை மணந்து அவருடைய திருவடிகளிலேயே சேர்ந்தது ஆடிப்பூரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆடிப்பூரம் நாளன்று நாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த ஆண்டாள் அம்மாரை மனதார வணங்க வேண்டும். மற்றும் இந்த திருமண கோலத்தில் இருக்கும் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த விசேஷமாகவும் மற்றும் புனிதமாகவும் பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் அனைத்து அம்மன் கோவில்களுக்கும் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெறுத்தப்படும். இந்த நன்னாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். இந்த அம்மனுக்கு படைத்த இந்த வளையல்களை கொண்டு வந்து நம் திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கு கொடுத்தால் விரைவில் திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை விரைவில் கொடுக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆடிப்பூர திருநாளில் சில மங்கள பொருட்களை நம் வீட்டிற்கு பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபட்டால் வீட்டில் செல்வம் மற்றும் பொருள் அதிக அளவில் சேரும். ஆண்டாள் நாச்சியாரே நம்முடைய வீட்டிற்கு வருவதாகவும் ஐதீகம். அதாவது மகாலட்சுமி அவர்களே நம் வீட்டிற்கு வருவார் என்பது ஐதீகம். ஆடிப்பூர தினத்தன்று காலையில் அதாவது அதிகாலையில் விளக்கேற்றி வைத்து வழிபடுங்கள். அந்த சமயத்தில் நிலைவாசலுக்கு 2 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடலாம். நீங்கள் இந்த மண் தீபங்களை ஏற்றுவது மிகவும் சிறப்பாகும். குறிப்பாக இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டும். குலதெய்வத்தின் பெயரை சொல்லி நிலவாசலில் விளக்கேற்றி வழிபட்டால் அந்த குலதெய்வத்தின் அருள் நம்மை காக்கும். இந்த ஆடிப்பூர தினத்தன்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்னவென்றால், முதலில் இனிப்பு பொருட்களை வாங்க வேண்டும். நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை அல்லது வெல்லம் ஆகியவற்றை ஏதாவது ஒன்றை வீட்டில் வாங்கி வைக்கலாம். அல்லது இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து பொங்கலாகவும் படைத்து அனைத்து ஏழை குழந்தைகளுக்கும் உணவளிக்கலாம். அடுத்ததாக வெண்மை நிறைந்த கல் உப்பை நாம் வாரத்தின் முதல் நாளிலேயே வாங்கி வைத்து விட வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடலாம் இந்த கல்லுப்பை. அல்லது ஆடிப்பூர திருநாள் அன்று மாலையில் விளக்கேற்றியும் இந்த கல்லுப்பை வழிபடலாம். அடுத்ததாக குங்குமம், மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். மஞ்சளை தனியாக வாங்கக்கூடாது என்பதால் பெரியோர்களின் கருத்து என்னவென்றால், குங்குமத்துடன் சேர்த்து வாங்கி வீட்டில் வைத்து அந்த மகாலட்சுமி தேவியை மனதார வழிபட வேண்டும். அடுத்ததாக பச்சரிசி மகாலட்சுமி அடையாளம் ஆகும். அதனால் சிறிதளவு அதாவது 1 கிலோ அளவிலான பச்சரிசி வீட்டில் வாங்கி வைத்து வழிபட வேண்டும். அடுத்ததாக திருமண கோலத்தில் இருக்கும் அம்மனுக்கு கண்ணாடி வளையல் வாங்கலாம். இந்த கண்ணாடி வளையலை வீட்டில் இருக்கும் அம்மன் படத்திற்கு பெரிய மாலையாகவும் கட்டி வழிபடலாம். அப்படி முடியாதவர்கள் அம்மனின் காலடியில் வைத்து, அதாவது 2 வளையல்கள் மட்டுமே வாங்கி வந்து அம்மனின் காலடியில் வைத்து வழிபடலாம். இந்த வளையலை அதன் பிறகு நீங்களும் போட்டுக்கொள்ளலாம். மற்ற சுமங்கலி பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த 5 பொருட்களையும் ஆடிப்பூர திருநாள் அன்று ராகு காலம், யமகண்டம் இந்த காலங்களை போக்கி நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள். நல்ல நேரம் பார்க்க முடியாவிட்டால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நேரம் என்பதை பார்க்க தேவையில்லை. இது கோவில் நடை திறந்திருக்கும் ஒரு புனிதமான
அதிகாலை நேரமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பொருட்களை கட்டாயம் வாங்கிவிடுங்கள். அதன் பிறகு நாம் அதிகாலையில் எழுந்து அதனை நாம் மனதார கையில் எடுத்து குளித்து முடித்துவிட்டு வீட்டிற்கு வெளியே கோலம் போட்டுவிட்டு நம் பூஜையறையில் வைத்து வழிபடுங்கள். அதன் பிறகு நீங்கள் தினசரி நாம் சமையலுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பொருட்களை. இதனால் மகாலட்சுமி அவர்களின் செல்வம் நம் வீட்டில் நிறைந்திருக்கும், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆதலால் நாங்கள் கூறும் இந்த 5 பொருட்களை இந்த நன்னாள் வாங்கி பயனடையுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வாருங்கள், அந்த அம்மன் அருளையும் பெறுங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.